கைஸ் இன்னைக்கு நம்ம லவ் காமெடி ரொமான்ஸ் சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஹீரோயின் அவங்க ஃபியூச்சரை வந்து ட்ரீமில் பார்த்துருவாங்க. அதில் நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே ஹீரோ கொண்டுருவாரு. எப்படியாவது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறத நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யாருன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னா ஃபேஸ் வந்துருக்காது கனவுல. அதனால ஹீரோக்கிட்டே பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் லவ் வந்துச்சா, மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா, அவங்க குடும்பம் அழிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமெடியான வேலை ரொமான்ஸ் எல்லாமே கலந்து ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. வெல்கம் டு டிகிசஸ். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாமா? ஆமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் டியாங்க தான் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் மேக்கப்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ பக்கத்தில் அசிஸ்டன்ட் இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் இது வரைக்கும் ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை பார்த்ததே கிடையாது. அவர் அழகாக இருப்பாருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இருங்க நான் போய் எதுக்கும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த குட்டி பொண்ணு வெளியே ஓடுது. ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. பார்த்தா அவங்க வரவே இல்லை. எங்க போனா இவ அப்படின்னு பார்க்கும்போது சவுண்டு கேட்குது. நீ தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி லைட் எட்டி பார்க்கும்போது யாரோ வந்து கண்ணை க்ளோஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ யான்லி தான் நிக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வந்து ஒரு கிளாத் வச்சு கட்டுறாரு. ஹீரோயின் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு சொல்லும் போது அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி வாயில் அப்படியே கை வச்சுட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் அப்படியே மெதுவாக பெட்ல தள்ளிட்டு ஒரு வாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுற ரொமான்ஸை ஹீரோயினுமே அக்செப்ட் தான் பண்ணிக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாள்ல. அது மட்டும் இல்லாம அண்ணன் தம்பி அப்பா எல்லாரும் இருக்காங்களே, அதாவது ஹூ ஃபேமிலி, அவங்க எல்லாருமே கொல்லப்பட வேண்டியவங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்பவே பயமாயிடுது. டக்குன்னு எந்திரிக்க பாக்குறாங்க. ஆனால் விட மாட்டாரு ஹீரோ. ஹோ ஃபேமிலி எங்க ஃபேமிலியவே கொல்லறதுக்கு ட்ரை பண்றாங்க, அதனால அவங்க சாகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கொஞ்சம் கிளவரா யோசிக்கிறாங்க. ஆமா கரெக்ட் தான், ஆனா நான் இப்ப வந்து ஹோ ஃபேமிலி கிடையாது, நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டனால உங்க ஃபேமிலியில ஒருத்தி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி லைட்டா சிரிக்கிறாங்க. இப்போ ஹீரோமே சரி இவன் நார்மலா தான் இருக்கா போல அப்படின்னு யோசிக்கிறாரு. வெளியே அப்படியே ஃபுல்லா சவுண்டா இருக்கு. எல்லாருமே கொன்னுட்டு இருக்காங்க. அது தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஹீரோயின் கண்ணில் துணியை கட்டி இருக்காரு போல. நட நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்துல வந்து ஒரு சிசர் இருக்கு பெட்ல. அதை எடுத்து ஹீரோ குத்தலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ கத்திய வச்சு ஹீரோயினை குத்திடுறாரு. இந்த இடத்துல ஹீரோயினுமே இறந்து போறாங்க. இப்ப டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா இது எல்லாமே ஹீரோயினோட கனவு தான். நமக்கு எப்படி ஜோசி எல்லாம் பாக்குறாங்கல்ல, அதே மாதிரி அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. ஒரு கோவில் மாதிரி இடத்துல போய் இந்த மாதிரி கனவு கண்டு அது கண்டிப்பா நடக்கும். இது வந்து ஃபியூச்சரை பாக்குறதுக்கான ஒரு கேம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறாங்க. யான்லியா, அது யாரு, 7th பிரின்ஸ் தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாவது அரசர் இருக்கார்ல, அவரோட 7வது மகன் தான் யான்லி. எப்படியாவது நம்ம இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும், ஆனா அவன் ஃபேஸ் வந்து நமக்கு தெரியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்க முனிவர் சொல்றாரு, அவன் வந்து ரீசெண்டா பதவி இறக்கப்பட்டான் ஏதோ தப்பு பண்ணி அப்படின்னு சொல்லி. அப்படியா, எப்படியாவது நம்ம யாருன்னு அவனை பார்க்கணும், அவன் கிட்ட இருந்து நமக்கு வந்து தள்ளியே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கனவுல ஹீரோ என்ன சொல்லியிருப்பான்னா, உங்க அண்ணன் வந்து ஜென்ரல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இருக்க மேனேஜர் மாதிரி அப்பெல்லாம் வந்து ஜென்ரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ற ஒருத்தங்க தான் அவங்க. ஆனா இப்போதைக்கு ஹீரோயினோட அண்ணா வந்து ஜென்ரலாலாம் இல்ல, படைத்தளபதியா தான் இருக்காரு. ஸோ நம்ம வந்து எப்படியாவது இது நிறுத்தணும், ஃபர்ஸ்ட் இவனுக்கு வந்து ப்ரொமோஷனே கிடைக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. விதியை எப்படியாவது மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட கேட்கும்போது, ஒரு விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது முடிவு வந்து ஆல்ரெடி முடிவெடுக்கப்பட்டிருக்கும், அதுல தோல்வியா வெற்றியா அப்படிங்கிறது ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறாரு. ஹீரோனுக்கு என்ன பண்றது தெரியல, நான் எப்படியாவது மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடிடுறாங்க. கதவை திறங்க கதவை திறங்க அப்படின்னு கத்தும் போது அந்த அசிஸ்டன்ட் இருந்தாங்கல்ல, அவங்களையுமே அந்த கனவுல கொண்டிருப்பாங்க. அந்த பொண்ணு ஓடி வருது. பார்த்ததுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நிறைய பரிசு பொருட்கள்லாம் இருக்கு. அங்க அவங்க அண்ணாவுமே நின்றுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 3 அண்ணா. ஒருத்தங்க பேர் வந்து லிங்கு, இன்னொருத்தங்க பேர் பிளாங்கு. இவங்க 2 பேருமே வந்து அரண்மனையில எல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் அண்ணா ஒருத்தர் இருக்காரு டியாங்பா அப்படின்னு சொல்லி, அவர் தான் வந்து தளபதியா இருக்காரு. போஸ்டிங் கிடைச்சா அவருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நல்லாவே தெரியும். அண்ணாவை பார்த்து சந்தோஷம் அப்படியே கண் கலங்குறாங்க. அங்க இருக்க பரிசு பொருட்கள்லாம் அண்ணா எடுத்துட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு இதுக்காக அழுகிற என்ன நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு இருக்காரு. எனக்கு தேடி நிறைய வரன் வந்திருக்கு, போட்டோஸ்லாம் இங்க இருக்கு பாரு, உனக்கு யார் பிடிச்சிருக்கோ ஒரு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அதுல ஹீரோ போட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின். அதை பார்க்கும்போது ஒரு ஓவியத்துல வந்து ஒரு ரிங் இருக்கு. அது வந்து அவங்க கனவுல பார்த்திருப்பாங்க. கொல்ல வந்து ஹீரோ கையில அந்த ரிங் இருந்திருக்கும். ஸோ இவன் தான் யான்லி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம அண்ணா இன்னுமே தளபதி தான். ஸோ அதுக்குள்ள இவனை ஏதாவது பண்ணணும், பேசாம இவனை கொண்டுறலாம், அப்ப வந்து நம்ம ஃபேமிலி சேஃபா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனதுமே அரண்மனைக்குள்ள எகிரி குதிச்சிடுறாங்க. இங்கே தான் 7th பிரின்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு பேலஸ் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போய் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து அங்கே இருக்க அடிமை பெண் கிட்ட என்ன டீ போட்டிருக்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி தப்பாலாம் நடந்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே ஓ இவர் தான் 7th பிரின்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கையிலுமே அந்த ரிங் இருக்கு. ஓ இவன் தான் போல, ரொம்பவே கொடூரமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்டு கேட்டு அவர் திரும்பி பார்த்துறாரு. ஹீரோன் ஐயோ ஒளியணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பேட் மாதிரி இருக்கு. அங்கே நம்ம ஹீரோக்கு வந்து குளிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவர் தானே 7th பிரின்ஸ். நமக்கு வந்து இவரை ஃபர்ஸ்ட் சீன்லயே காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து தெரியாது. இவர் வேகமாக எந்திராரு. சவுண்டு கேட்கவும் ஹீரோயினை பார்த்துறாரு. ஹீரோயின் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி விழுகிற மாதிரி போறாங்க. ஹீரோயின் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஓடிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி விழுகிற மாதிரி போறாங்க. ஹீரோ டக்குன்னு பிடிச்சிடுறாரு. 2 பேரும் போய் பார்த்துட்டே நிக்கிறாங்க.
ஸ்னோவெல்லாம் அப்படியே மேலே கொட்டிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீன் நடந்திருக்கும் போல. ஹீரோ வந்து அப்போ மாஸ்க் போட்டிருப்பாரு. அதனால ஹீரோனுக்கு சுத்தமாக அடையாளமே தெரியல. ஹீரோக்கு அம்பு பட்டு காயமா இருக்கும். ஹீரோயின் அதை பார்த்ததுமே ஒரு லைப்ரரிக்குள்ள வச்சு அவங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹீரோக்கு அந்த ஞாபகம் இருக்கு. ஆனால் ஹீரோனுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஹீரோயின் இப்போ செவன்த் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினச்சிட்டு இருக்காங்களா, அவனுமே அந்த பக்கம் வரும். ஹீரோ வேக வேகமாக ஹீரோனை மறைச்சு வச்சுட்டு முன்னாடி போயிடுறாரு. நீதான் இங்கே சத்தம் போட்டுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் அதை தெரியாமல் ஸ்லிப் ஆகி சில பொருட்கள் எல்லாம் கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இப்பெல்லாம் பண்ணணும் உனக்கு அறிவு இல்லை, எதையுமே பார்த்து பண்ண மாட்டியா, என் ஷூ அழுக்கா இருக்கு பருத்தோட அப்படின்னு சொல்லி காலெல்லாம் தொலைக்க வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ வந்து ஏதோ ஒரு தண்டனை வாங்கி இப்போ லோ ரேங்க்குக்கு போயிட்டாரு. அதனாலதான் ஹீரோக்கு கீழே இருந்தவன்லாம் இப்போ ஹீரோ வேலை வாங்கிட்டு இருக்கான். ஹீரோ எல்லாம் என் நேரம் அப்படிங்கிற மாதிரி தொலைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ வேற கீழே உதச்சு விட்டுறான். சரி நான் கிளம்புற ஒழுங்கா அந்த இடத்த பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். ஹீரோ எந்திச்சு ஹீரோயின் கிட்ட வந்ததுமே என்ன இப்படி நடந்துக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஆமா இப்படிதான் நடந்துக்குவான், என்னை ஏன் நீ மாட்டி விடல அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது அதான் நீ பார்த்து இல்லை இவன் என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றான்னு சொல்லி, அதனாலதான் நீ யாரை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் செவன்த் பிரின்ஸை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளே தேடிதே வந்திருக்காளாம். ஆமா எதுக்காக தேடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு எங்க மேல நிறைய கிரட்ஜ் இருக்கு, அதாவது வன்மம் இருக்கு, அதனாலதான் அவரை கொல்லலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அவர்கிட்டயே. அப்படியா என்ன பண்ணாரு அவரு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா ஹீரோக்கு ஒரு ஞாபகம் இருக்குல்ல அந்த காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி, அது வந்து 3 years பிஃபோர் தான். அது கேட்கும்போது வந்திருக்கேனே, இங்க வந்து அரசருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, நாங்க எல்லாருமே வந்திருந்தோம் குடும்பத்தோட. அப்ப வந்து செவன்த் பிரின்ஸ் ஆனபடி எல்லாருமே எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, என்னை வந்து ஒருத்தர் காப்பாத்தினாரு. அப்பவே எனக்கு தெரியும் இந்த செவன்த் பிரின்ஸ் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கோ வருது, ஏன்னா இவர் தானே அது, நான் அப்படி பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. யார் உனக்கு சொன்ன செவன்த் பிரின்ஸ் தான் பண்ணானு அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் பாக்குறீல கண்டக்டரா, இவர் இதெல்லாம் பண்றவர் தான், அது வந்து உனக்கு புரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சரி ஓகே நீ வெளியே போறீல, இந்த கோட் எடுத்து போட்டுக்கோ, அவர் எப்ப வேணா வரலாம், வெளியே வர குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு வர்றாரு. ஹீரோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது கயிறு டக்குன்னு இழுத்து கட்டி வர வர்றாரு. ஹீரோனுக்குமே லைட்டா ஃபீல் ஆகுது, ஹீரோக்குமே ஃபீல் ஆகுது. ஹீரோக்கு ஆல்ரெடி லவ் இருக்கும் போல ஹீரோயின் மேல. பத்திரமா இரு, நெக்ஸ்ட் டைம் உன்னை எப்படியா நான் வெளியே கூட்டிட்டு போயிடுறேன், இந்த குடரங்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க என்ன டியான்பா வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருந்த நீ இத்தனை நேரம், எங்க போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சும்மா வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இது யாரோட போட்டோன்னு தெரியுமா, எதுக்காக இங்க வெளியே எடுத்து வச்சிருக்க அப்படின்னு கேட்கறாரு. ஹீரோ யான்லி போட்டோ தானே அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. இல்ல இல்ல நான் சும்மா இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீ வேற யாராவது நல்ல மாப்பிள்ளையா பாரு, இவன் வேண்டாம் உன்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அரசு ஆட்கள்லாம் வராங்க. ஹீரோனுக்கு பயமாயிடுது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி வேகமாக போய் பார்க்கும்போது இவரோட அண்ணா வந்து நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் எங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் வேண்டாம், அரசுக்காக நாங்கள் பண்ணுற கடமை தான் இது அப்படின்னு சொல்லி நிறைய அப்படி சொற்பொழிவாட்டுறாங்க. பார்த்தா இப்படிதான் நீங்கள் சொல்லுவீங்க எங்களுக்கு தெரியும், நீங்கள் அரச குடும்பத்துக்கு நிறைய பணியாற்றிருக்கீங்க, அதனால உங்களை நாங்கள் ஜென்ரலாக அறிவிக்கிறோம். அதாவது இப்போ ப்ரொமோஷன் கொடுக்க வந்தாங்களா அதுக்கும் மேலே ஒரு பதவி இருக்கும் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்றாங்க. ஹீரோனுக்கு ஐயோ போச்சு நம்மளாலே இது நடந்துருச்சு, விதியை மாற்ற முடியாது போல அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம அந்த செவன்த் பிரின்ஸை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. மறுபடியும் எப்படியோ கஷ்டப்பட்டு அரண்மனைக்குள்ளே வந்துட்டு ஹீரோவுமே மீட் பண்றாங்க. இங்க பாரு இதுதான் வந்து விஷம், நீ வந்து இது காஃபில மட்டும் கலந்துரு அப்படின்னு கொடுக்கும்போது அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றாரு. குடும்பத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன், அவர் வந்து என் குடும்பத்தை கொல்ல பாக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது எப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறாரு புரியாம. ஏன்னா அவர் எதுவுமே பண்ணல இல்ல, அதனாலதான் அதெல்லாம் உனக்கு புரியாது, மில்லியன்ல ஒரே ஒரு ரீசன் இருந்தா கூட நான் என் குடும்பத்தை பாதுகாக்கணும் தான் நினைப்பேன், அவர் குன்று அப்படின்னு சொல்லி மருந்து கொடுக்குறாங்க. நான் வெளியே வந்தோடனே உனக்கு காப்பாத்திடுவேன், சோ பயப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோவுமே அதை எடுத்துட்டு போய் டீல கலக்குறான் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா உட்காந்து அப்படியே பொறுமையா பேசும்போதே இவருக்கு ரொம்ப கோவம் வந்து அவர் கையை போட்டு முழுக்கி உடைச்சிடுறாரு. யாரை சொல்லி நீங்க செஞ்சீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரண்மனையில என்னோட படை அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாத்தையுமே கொன்னாங்க, அது யார் செஞ்சது, அரசரை கொல்றதுக்காக நிறைய பேர் உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பொய்யா தகவல் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மிரட்டி. அவர் சொல்லவே மாட்டேறாரு. பணி செத்துப்போ அப்படின்னு சொல்லி கொல்லவுமே செஞ்சுறாரு. இது எல்லாத்தையுமே இந்த அசிஸ்டன்ட் ஒருத்தங்களை தப்பா நடந்துட்டு இருந்திருப்பார்ல இந்த ஜியாங் அப்படிங்கிறவர், இவர் பேர் ஜியாங் தான், இப்ப ஹீரோவோட இடத்துல இருந்தார்ல அவர் தான். இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க அண்ணா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அரசு அதிகாரிலாம் வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அண்ணா வேகமா போய் பார்க்கும்போது உங்க தங்கச்சி நாங்க அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம், அரண்மனையில ஒரு கொலை நடந்திருக்கு, அது உங்க தங்கச்சி தான் காரணம்னு சொல்லி நாங்க வந்து சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க அண்ணா கோவம் வருது. அப்பெல்லாம் என் தங்கச்சி பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது நாங்க வந்து அரசு ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த முத்திரை மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே இவர் கோவம் வந்து கத்தி எடுக்கிறாரு. ஹீரோயின் பயந்துட்டு ஓடி வராங்க. இல்ல இல்ல நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், எப்பவுமே நாங்க அரசோட கட்டளைய மதிச்சுதான் நடப்போம், நான் வரவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் வண்டியில் ஏறிடுறாங்க. வழியில போயிட்டு இருக்கும்போது சொல்றாங்க யார் இறந்தது அப்படின்னு கேட்கும்போது ஜியாங் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பேர் தான் ஜியாங் அப்படின்னு சொல்லுது. ஹீரோயின் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, ஐயோ நம்மளால அவன் செத்துட்டானா, ஒரு அப்பாவே நம்ம சாகடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்டே போயிட்டு இருக்காங்க. நடுவுல வண்டி எப்படி ஸ்டாப் ஆகுது, என்னடா அப்படின்னு பார்த்தா வண்டிக்குள்ள வந்து ஹீரோ தான் ஏறுறாரு. வந்துட்டியா நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கேட்கும்போது நான் வந்துட்டேன், அவர் இறந்துட்டாரு, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஏன் நீ விஷத்தை கலக்கலையா அப்படின்னு கேட்கும்போது நான் விஷத்தை கலக்கலான்னு போனேன், அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ரோக் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே அப்பாவையுமே நடிக்கிறாரு. ஹீரோயின் சூப்பர்
நம்ம 2 பேருமே அப்போதைக்கு சம்மந்தமே படல. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம். நான் வந்து உன்ன வெளிய கூட்டு வந்துடுறேன். கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கைய பார்க்கும்போது அப்படியே ரத்தமா வந்துட்டுருக்கு. கையில அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க அப்படியே கட் பண்ணி அந்த அசிஸ்டன்ட் இருந்தாங்கல்ல, அந்த லேடிய காமிச்சு யார்கிட்டயோ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவர கொல்லலான்னு போனேன். அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து அவர கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா? அப்ப ஹீரோ வந்து நல்லா வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அண்ணா தான். யோங்பா இருக்கார்ல, அவர் தான் வந்து ஹீரோவ மானிட்டர் பண்ண சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்படியே மறுபடியும் ஹீரோயின காமிச்சு ஒரு குடிசை மாரி இருக்க இடத்துக்கு கூட்டு வந்து ஹீரோக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா பாக்குறாங்க. சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னை எப்படியாவது என் வெளியே கூட்டு வந்துடுறேன். ஜாலியா இருக்கலாம் நீயும் அப்படின்னு சொல்லி அடிச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஹீரோவ. யாரோ கதவை வேகமா திறந்துட்டு உள்ள வராங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னு பார்த்தா டியான் பார்த்தா ஹீரோனுக்கு பயமாயிடுது. அண்ணா நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ டியான் பா அப்படின்னு சொல்றாரு. உடனே வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கம் வைக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது செவன்த் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லவும் தான் உங்களுக்கு புரியுது. இவர் தான் யான்லி அப்படின்னு சொல்லி நம்மள இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கனவுல நடந்ததெல்லாம் வருது. ரியல் நடந்தது எல்லாமே இப்படி ஞாபகம் வருது. அப்படியே ஒரு மாதிரி தலை சுத்தி கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ டக்குன்னு ஹக் பண்ணி பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்றோம் யான்லி அப்படின்னு சொல்லி டியான்வா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு. ஹீரோவும் இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை அப்படிங்கிறது இனிமே நம்ம காமிக்கல. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா டிகேஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்கு, இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.